ஹாய்ங்க. இன்னைக்கு அதிரசம் எப்படி உடையாம, திரியாம, நல்லா சாஃப்ட்டா எப்படி செய்யறதுங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோல எங்க மாமியார் தான் இந்த வீடியோ உங்களுக்கு மாவு பிசையறதுலேருந்து சொல்லி காட்ட போறாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் ஆடுதுறையில் இருந்து என் பேர் ஆர் ராமாமிர்தம். அரிசியில் நாங்கள் அதிரசம் போட்டால் சூப்பராக இருக்கும். இது இயற்கை எங்கள் அம்மா கிட்ட இருந்து நாங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். இதை இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த அரிசி சூப்பராக இருக்கும், அதிரசத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த அரிசியை எடுத்து அரை மணி நேரம் ஊறணும். அதை 2 கிளையை கலஞ்சி வடிகட்டி அதை பதமாக இடுக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் பாகு வச்சு ஏலக்காய் போட்டு பதமாக வச்சு அதை கிளறணும். கிளறி சிறிது நேரம் இருந்து அதுக்கப்புறமா அதிரசம் தட்டி போடணும். ஊறினதுக்கப்புறம் இடித்து மாவு சலித்து கிளறும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அரிசியை உணர்த்துறேன் தண்ணி வடிஞ்சது தான் இடிக்கணும். தண்ணி இல்லாமல் ஒரு 15 நிமிஷம் உணர்த்தணும். அதை உணர்த்தி தான் மாவு பழத்துக்கு இடிக்கணும். உணர்த்தி பழமாக வச்சு எடுத்து அப்போ தான் அது பொழப்பு கொடுக்கும். இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டா தான் அது பொசணும். காஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் இடிக்க போகிறேன். இடித்தாதான் இதுக்கு பழத்துக்கு வரும். பாருங்க, அரிசி ஊறி போச்சு. உணர்த்தி அள்ளுறேன். இதே மாதிரி பக்குவத்தில் தான் நீங்களும் காய போட்டு இடிக்கணும். இதை இடித்து மாவை காட்டுறேன். அரிசியை இப்போ போடுறேன். மிக்சியில் அரிசியை போடுறேன், இடிக்கணும். இப்போ இதில் அரிசி இடித்து வச்சுருக்காங்கல்ல, அந்த அரிசியை இதில் கொட்டி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணுங்க. ஜலிச்சு எடுத்துக்கிட்டு அதில் அரிசி உளுந்துருக்கணும். அரிசியில் கொஞ்சம் கொஞ்சம் இடையில ஒரு இந்த தூள்லாம் இருக்கும்ல, அதனால் ஜலிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்க, மாவு எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இந்த மாதிரி கொரப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதிரசம் உதிரியாகவும் இருக்கும். ரொம்ப நைஸாகவும் மாவு இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் கூட அடித்து இப்போ உடனே அந்த ஈரப்பதத்தோடு நம்மளோட அதிரசம் செஞ்சால் தான் அதிரசம் நல்லா இருக்குங்க. அதனால் அரிசி இது பாருங்கள், இப்படி தொட்டால் கொஞ்சம் கையில் இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா இப்படி கையில் பிடிச்சி இப்படி எடுக்கும்போது பாருங்கள் எப்படி ஒட்டுது. இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியும் அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும். அதை தான் அவங்க சொல்ல வராங்க. வேறு யாரும் இல்லைங்க, இவங்க என் மாமியார் தான். உங்களுக்காக இந்த அதிரசத்தை செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக நான் அவங்கக்கிட்ட கொடுத்து செய்ய சொல்கிறேன். எல்லா மாவையுமே இந்த மாதிரி தாங்க சலிக்கணும். எவ்வளோ மாவு இடிக்கிறீங்களோ அவ்வளோ மாவே கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி கொட்டி நம்ம மிக்சியில் அரைக்கும்போது கரெக்டான பதத்தில் வரும். ஒரே வழிகையாக எல்லாத்தையும் கொட்டினீங்கன்னா ஒன்றும் பதியமாக இருக்கும். அப்புறம் ரொம்ப நிறைய இந்த மாதிரி இதாகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி செஞ்சுக்கும் போது நல்லாயிருக்கும். இதே பழத்துக்கு அரிசியும் ரொம்பவும் ஊறக்கூடாது, ரொம்பவும் ஊறாமல் இருக்கக்கூடாது. இதே பழத்துக்கு உணர்த்தி அரைச்சோம்னா மாவு அப்படியே நார்மலாக இருக்கும். மாவு நைஸாகவும் இருக்காது, அரிசியாகவும் இருக்காது. இதை பாகு வச்சுக்கிட்டோன்னா நல்லா பழத்துக்கு வரும். ஒரு படிக்கு 1/2 கிலோ வெல்லம், ஒரு படி அரிசி போட்டால் அதை சலித்து எடுத்து மாவு எடுத்து பாகு வைக்கையில் 1/2 கிலோ வெல்லம், அச்சு வெல்லம். அப்படி அச்சு வெல்லம் இனிப்பை காட்டும். உருண்டை வெல்லம் இனிப்பு காட்டாது. அச்சு வெல்லம் ஒரு படிக்கு 1/2 கிலோ, 2 படி போட்டால் 1 கிலோ.
இது அச்சு வெல்லம் போட்டால் இனிப்பு காட்டும். மாவை இடித்து வச்சுருக்கேன். அரை கிலோ அச்சு வெல்லம் இந்த கிட்ட வச்சுருக்கேன். இதை உடச்சி பாகு வச்சு கிளறணும். நாங்கள்லாம் அச்சு வெல்லம் தான் போடுவோம், அதுதான் இனிப்பு. உங்களுக்கு அது கிடைக்கலன்னா உருண்டை வெல்லம் போட்டால் படிக்கு அரை கிலோ. இப்போ நான் எடுத்தோம் பார்த்தீங்களா, அவங்க எடுத்து கொடுத்தாங்கல்ல எங்கள் அத்தை பாருங்க, அந்த வெள்ளத்தை நான் உடச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து உங்களுக்காக நான் படியில் அளந்து காட்டுறேன். ஏன்னா நான் அரிசி இந்த அளவுக்கு தானே எடுத்தேன். உங்களுக்காக ஒரு தடவை நான் இதில் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு நான் காட்டுறேன். அதே அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இதை உடச்சா அந்த அளவுக்கு வரும், அதனால நான் சொல்கிறேன். அந்த படி அரிசி அளவுக்கு இது அளவுக்கு எடுத்திருக்கோம். இதே அளவுக்கு வெல்லமும் எடுத்திருக்காங்க. இதை நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இதை பாவு காய்ச்ச போகிறோம். இதுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணுங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட வெல்லத்துக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறாங்க. இன்னொரு கொஞ்சோண்டு லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கிறாங்க. நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் பாவு கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து அந்த ஊற்றுனது தான். இது நல்லா வந்து தண்ணி சூடானதுக்கு அப்புறம் தான் வெல்லத்தை போடணும். சூடானதுக்கு அப்புறம் தான் வெல்லத்தை போடணுங்கிறீங்களா? போடுங்க போடுங்க, வெல்லத்தை போடுங்க. வெல்லத்தை எல்லாத்தையும் இப்போ அது கூட சேர்த்துக்கிறாங்க. பாருங்க, சொல்லுங்க. 1 கல் உப்பு போடணும். கல் உப்பு கொஞ்சமாக ஒரு கல் சேர்த்துக்கிறாங்க. எதுக்கு உப்பு போடுறோம் அத்தை? இனிப்பை காட்டும். இனிப்பை காட்டுறதுக்கு தான் ஒரு கல் உப்பு போடுறாங்க. அப்போ தான் கொஞ்சம் அதிரசத்தில் இனிப்பு கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கும். எது செய்தாலும் 1 கல் உப்பு போட்டால் தான் அதில் ருசி ரெஸ்பெக்டே இருக்கும். எந்த பொருளுமே ஆயிட்டுதுன்னா கொஞ்சோண்டு அரிசி அது மிக்சியில் போட்டு அடுக்கி சளிச்சு அதை போட்டு கிளறி வச்சுட்டோம்னா கரெக்டாக பார்த்து கொண்டோம். சரி, அவங்க சப்போஸ் இந்த மாவில் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, பாவை பத்தாத கட்டியாக கொஞ்சம் இருவலாக இருந்து போச்சுன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு சளிச்சு போட்டு அதை கலந்து பிசைந்து தட்டினோம்னா சூப்பராக இருக்கும். நாட்டு சர்க்கரையை சளிச்சு கட்டி இல்லாமல் சளிச்சுட்டு கொஞ்சோண்டு அந்த மாவில் போட்டு பிசைஞ்சு தட்டி தூக்கி எண்ணெயில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுதான் பதம். அப்படிலாம் பாவு பழத்துக்கு வரையில் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு சின்ன பிளேட்டை வச்சுக்கிட்டு அதில் சொட்டு தண்ணியை ஊற்றி பாவை போட்டோம்னா அதில் பதம் கரெக்டாக தெரியும். அலைஞ்சி ஓடிச்சுன்னா பாவு காயில, ஊற்றுனதும் கெட்டியாக நின்றுதுன்னா பாவு காஞ்சி போச்சு. அதுலேயும் ரொம்ப கெட்டியாக நின்று போச்சுன்னா முறிவு போச்சு. பாருங்க, இந்த இப்படி ஊற்றுறாங்கல்ல, அந்த பாவை அப்படி உருட்டணும். அப்படி உருட்டுனா திரண்டு அப்படியே கட்டியாக வரணும். அதுதான் பாவு பதம். பாவு பதம் அதிரசத்துக்கு பாவு பதம் இப்படி தான் இருக்கணும். இதில் இப்போ நான் ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட இறக்கி வச்சுட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். சொல்லுங்க. முடியாது. இந்த பாருங்க, இப்போ மாவள்ளி எல்லா மாவையும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த பாவை வந்து இதில் நம்ம ஊற்றி கலரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலருங்க. அப்போ தான் வந்து பாவோட இது பாவு அதிகமாக போனாலும் நீங்கள் மாவு வந்து வச்சுக்கிட்டே செய்ய முடியும். மாவு போட்டீங்களா? போடு, அள்ளி போடு, போடு. பாவை ஊற்றுறேன். பாவை இப்போ
இதில் ஏலக்காய் பொடி மட்டும்தான் போடணுமாத்தா இல்லை சுக்கு பொடிலாம் இருந்தால் போடலாமா? போட மாட்டான். இவங்கப்பா இப்போ எங்கள் மாமியார் வந்து சுக்கு பொடிலாம் போட மாட்டாங்கங்க. உங்களுக்கு சுக்கு பொடி வேணும்னா நீங்கள் வந்து பாவு காய்ச்சும் போதே சுக்கு பொடி போட்டு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நல்லா மிக்சியில் அடித்து சேர்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாவு தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும்போது பாவு அதிகமாக இருந்தால் கூட நமக்கு வந்து அப்போ அது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக நிறைய பாவு இருக்கும்போது நம்ம மொத்தமாகவே கொட்டினோன்னா அதிரசம் வந்து அப்படியே நீத்துற மாதிரியும் இருக்கும். அப்படி தானே பாவு அதிகமாக இருந்து நம்ம இது பண்ணோம். இப்போ பாருங்கள், மாவு இப்படி தூக்கி கொட்டும்போது இந்த மாதிரி வரும். இந்த மாவு தான் இதே இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை நாளைக்கு கிண்டனோம்னா நாளைக்கு சுட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது வந்து நாளைக்கு வந்து எப்படி அதிரசம் வருதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நேற்று கிண்டன மாவை இன்னைக்கு அதிரசம் தட்ட போகிறேன். தட்டி பாருங்கள். நீங்களும் ஒரு நாளைக்கு முயற்சி பண்ணி இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா வந்து புளிச்சு போயிடுச்சிங்க. ஒரு நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் கழிச்சு இன்னொரு நாள் கழிச்சு தான் நான் தட்டுறேன். மாவு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதில் கொஞ்சமாக மாவை உருட்டி வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டிக்குங்க. இல்லைன்னா பட்டர் ஷீட் உங்கள்கிட்ட இல்லைன்னா வாழை இலையில் கூட தட்டிக்குங்க. பாருங்கள், இந்த அளவு மொத்தத்துக்கு இருக்கணுங்க. இந்த திக்னஸ் பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும். எண்ணெய் வந்து நார்மலான சூடில் இருக்கணும். போட்ட உடனே அப்படியே பொரிஞ்சு வந்துடுற மாதிரி நார்மலான சூடில் இருந்தால் தாங்க அதை திருப்பி திருப்பி போட்டு நம்மளால் எடுத்து இது பண்ண முடியும். ரொம்ப நல்ல எண்ணெய் சூடாக இருந்ததுன்னா உடனே போட்ட வேகத்துக்கு கரிஞ்சு போயிடும். உள்ளார வந்து அதிரசம் வேகாது. அதனால் வந்து எண்ணெயை வந்து மீடியமான சூட்டில் வச்சுக்கிங்க. இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுட்டு இன்னொரு கரண்டி வச்சு நல்லா அமுக்கி எடுத்துக்கோங்க. அதிரசம் சூப்பராக வருங்க. அதே மாதிரி நான் இன்னொரு தடவையும் அதே மாதிரியே நான் உங்களுக்கு உருட்டி காட்டுறேன். இதே மாதிரி சின்ன சைஸு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் அதிரசத்தை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி கப்பு வச்சு கூட ஒரு கிண்ணமோ ஒரு கப்பு மூடியோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி கூட அமுக்கி இப்படியும் நீங்கள் வந்து அதிரசத்தை தட்டி எடுக்கலாம். ஒரே லெவலில் இருக்கும். திக்னஸ் வந்து ஒரே லெவலில் இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் தட்டி வந்து போட்டு பாருங்கள். சூப்பராக வருங்க அதிரசம். நான் சொன்ன மெத்தடில், எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை சொன்ன மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா அதிரசம் சூப்பராக வரும். அடுத்த நாளே நீங்கள் வந்து அதை அதிரசம் சுடாமல் ஒரு நாள் ஊற வச்சு நல்ல மாவு எவ்வளோ நாள் ஊறுதோ ஊற ஊற அந்த அதிரசம் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து ஹோல்ஸ் இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதில் வந்து ஓட்டை போட்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுவுமே நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு அதிரசத்தையும் போட்டு அதில் இருக்கிற எண்ணெயை இப்படி வச்சு நல்லா அமுக்கிட்டிங்கன்னா சுத்தமாக எண்ணெய் வடிஞ்சிடும். இன்றைக்கே இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் முறுமுறுப்பாக தான் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு நாளைக்கு காலையில் எடுத்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக பொச பொசன்னு சூப்பராக இருக்குங்க. நிறைய பேருக்கு அதிரசம் செய்யறதுனா பயப்படுவாங்க. ஏன்னா வந்து அதிரசம் வந்து மாவு வந்து திரிஞ்சிடுமோ, அது எண்ணெயில் போட்டோன்னா ஒரு மாதிரி ஆகிடுமோன்னு எல்லாரும் யோசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நான் இந்த மெத்தடு சொல்லி கொடுத்துருக்கேங்க. இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக அதிரசம் வரும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து இதில் வந்து நான் ஹோல்ஸ் போட்டு நான் ஒன்று எப்படின்னு உங்களுக்கு ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதுவும் ஈஸி தான். ஹோல்ஸ் போட்டு செய்கிறது கூடவும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தட்டிக்கிட்டு திரும்பவும் அதில் நடுவில் கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டுக்குங்க. ஹோல்ஸ் போட்டால் வெடிப்பு வந்துடுமோன்னு நினைக்காதீங்க, ஒன்றுமே ஆகாது. திரும்பவும் அதேமாரி எடுத்து அழகாக எண்ணெயில் விட்டு எடுங்க. சூப்பராக வந்துடும். ஹோல்ஸ் போட்டு செய்யும்போது எந்த இடத்துலையும் ரவை விரிசல் கூட வராதுங்க. நல்ல எண்ணெய் மிதமான தீயில வச்சு நீங்கள் செய்யும்போது நல்லா வருங்க. அதை நீங்கள் பயப்படாமல் கரெக்டாக நீங்கள் அந்த பக்குவத்தில் செய்யும்போது அதிரசம் செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த தடவை கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கை பக்குவம் வந்துடுங்க. நம்ம செய்ய தான் ஒரு பொருளும் வரும். நான் கூட ரொம்பலாம் முன்னெல்லாம் செய்ய மாட்டேன். இப்போ நானும் இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன். நீங்களும் வந்து பயப்படாமல் செஞ்சு பாருங்கள். தப்பாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு நம்ம தானே செய்கிறோம், திருத்திக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிரசம் போடுறதுக்கு முக்கால்வாசி பேர் பயப்படுவாங்க. ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அந்த பயம் போயிடும். நானே அப்படி தாங்க கற்றுக்கிட்டேன். செய்ய தான் வரும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நான் 4 அதிரசம் இதேமாரி குழி போட்டு எடுத்து செஞ்சுட்டேங்க. செம்மையாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ரிலேஷனுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க.
முடிஞ்சால் ஒரு ஹைப்பும் பண்ணுங்க. பாருங்க அதிரசம் எப்படி இருக்கு பாருங்க. நான் சுட்ட உடனே இதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. இன்னும் இருக்க இருக்க அதிரசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி பக்குவமாக செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி மாவு கொஞ்சம் பாகு அதிகமாக போயிட்டா கூட கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்து கலந்து செய்யுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.